அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காக சுதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு நாம் இந்த நாளில் இணைந்து அவருடைய தேவ சப்தத்தை கேட்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியத்தை தியானிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ எதை செய்ய வேண்டுமென்று நினைக்கிறாயோ, உன் கை விரும்புகிறதோ அதை உன் பலத்தோடு செய். எதை குறித்தும் நீ யோசிக்காதே. ஏனென்றால் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு நீ மரணத்தை சந்திப்பாய். அப்பொழுது உனக்கு அங்கு ஞானமும் பலமும் வித்தையும் செய்கையும் இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் என்ன செய்ய நினைக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து அதை உன் பலத்தோடு செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகம புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை நோக்கி அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொண்டோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்பை அங்கு காலேப் மோசேக்கு முன்பாக நின்று சொல்லுகிற வார்த்தை, நாம் இவைகளை உடனே நாம் செய்ய வேண்டும், இவர்களை நாம் வெகு எளிதாக ஜெயித்து விடலாம் என்று அங்கு காலேப் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த தீர்மானத்தை எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தின் பிரதியுத்தரம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கிற தீர்மானத்தின் பலன் எந்த அளவு தேவ சமூகத்தில் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், 2 நாளாகம புஸ்தகம் 1 நாளாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனம். 1 Chronicles 22:19. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்கு கொண்டு வரும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கூட்டுங்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எதுவோ
அதை நாம் நம்முடைய மனதிற்கேற்றபடி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த காலத்தில் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற இந்த அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்ட சந்திப்புகளை நாம் செய்து வருகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் காணப்படுகிற அந்த காட்சியின் பலனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எந்த நிலையிலும் நம்முடைய பிரயாசங்களை நாம் செய்வதற்கான வல்லமையை பெற்றிருக்கும்போது நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் தாமதமின்றி செய்ய வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, அதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதை அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இங்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கும்போது அவருடைய தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறார், நீ கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த அந்த தீர்மானத்தை நீ உடனே நிறைவேற்று. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார், அதை கட்டி தீர்க்கு மட்டும் அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாயோ அதை உன் பலத்தோடு செய் என்று சொல்லுகிறார். பின்பு உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ எதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை யோசித்துப்பார். அன்பு பிள்ளைகளே, லூக்கா நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம், 19வது அதிகாரம் 42வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். யாருக்கு தெரியும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாள் நாம் செய்ய வேண்டுமென்று எதை தீர்மானிக்கிறோமோ அதை தேவ பலத்தோடு செய்ய வேண்டும். யாருக்கு தெரியும் நாளை என்ன நடக்கும் என்று? நாளை நாம் இருப்போமா, இருக்க மாட்டோமா, ஜீவிப்போமா, ஜீவதம் இல்லாமல் போய்விடுவோமா என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் உன்னோடு பேசி அதை செய் என்று சொல்லுகின்ற காரியத்தை உன் மன நிறைவோடு அவருடைய ஒத்தாசையை கொண்டு நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 51வது சங்கீதம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, பாதகருக்கு உம்முடைய வழிகளை போதிப்பேன், அவர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். நாம் செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், அந்த யோசனையின் கீழே நாம் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்போம்.
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் அங்கு 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். நீ என் கற்பனைகளை கவனித்து பார்த்தாயானால் அப்பொழுது உனக்கு நலமாயிருக்கும். உன் சமாதானம் எவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்பதை நீ உணர்வாய். அன்பு பிள்ளைகளே, அது நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். லூக்கா 19:44 வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நீ இந்த காலத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட செய்கைகளை நீ செய்யாமல் போனால், தவறிவிட்டால், அந்த காலம் உனக்கு மறுபடியும் வராது. ஏனென்றால் அந்த காலம் பின்பு நீ சந்திக்கப் போகின்ற காலம் உன்னையும் உன்னிலுள்ள பிள்ளைகளையும் தரைமட்டமாக்கி போடக்கூடிய ஒரு இக்கட்டு காலமாக இருக்கும். அதிலே நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீ ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அதை பிடுங்கி போடக்கூடிய நாட்கள் உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய கையின் பிரயாசங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறது. நமக்கு நேரிட்ட சமயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறது போல, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்ட பலத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அங்கு எசேக்கியேல் 33:11 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று உன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தேவனுக்குள் நீதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நீதி தேவ சமூகத்தில் பிரதியுத்தரமாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு கொடுக்க உத்வேகம் என்னவென்றால், அவர் நமக்கு கொடுத்த நாட்களில் நம்முடைய பணிகள் என்ன என்பதை அறிந்து அந்த பணிகளிலே ஒன்றும் தவறிவிடாதபடி நாம் பொறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகள் பொறுப்பற்று தங்களுடைய வாழ்க்கையினை மாய்த்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே உனக்கு அறிவும் செய்கையும் இல்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பணிகள் எவைகள் என்பதை அறிந்து அந்த பணிகளிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமென்றால் அவருடைய பலத்தை பெற்று நாம் நம்முடைய பணிகளை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இது நம் மீது விழுந்த பெரிய கடமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலதாமதம் செய்ய வேண்டாம்.
எந்த நிலையிலும் நம்முடைய பணிகளை நாளை செய்வேன் அல்லது இன்னும் அதற்கு காலம் இருக்கிறது என்று யோசிக்க வேண்டாம். அந்த யோசனை சத்துரு நமக்கு கொடுக்கிற பலவீனம். அன்பு பிள்ளைகளே, நாம் எதை செய்ய வேண்டுமென்று தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அபிஷேகித்து அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பணிகளை அவர் பலத்தோடு செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும், பணி செய்யக்கூடிய இடங்களிலும், சபையிலும், உலகத்திற்குரிய காரியங்களிலும் நாம் எதை செய்ய வேண்டுமென்று நினைக்கிறோமோ அதை தேவ பலத்தோடு செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள என் தேவன் எங்களை பலப்படுத்தும். நீர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னது போல இந்த நாளிலும் எத்தனையோ வேத ஆண்டவரே தாசர்கள் உம்மை பின்பற்றி நடந்ததால் உம்முடைய மகிமையில் பிரவேசித்ததே வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் இந்த பூலோக வாழ்க்கையிலே எங்களுடைய நாட்கள் உமக்கு பிரியமாய் காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாதையை நல்வழிப்படுத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். குற்றங்கள் குறைகளற்றவர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தரோடு இசைந்திருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.